இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் துனித் வெள்ளாளகையின் தகப்பன் சுரங்க வெள்ளாளகே தன்னுடைய 54வது வயதில் நேற்றைய தினம் காலமாகியிருந்தார். ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக துனித் வெள்ளாளகே போட்டியில் விளையாடி கொண்டிருந்த வேளையில் அல்லது அந்த போட்டி முடிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் மரணமாகி இருக்கின்ற செய்தி அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் இப்பொழுது உடனடியாக நாடு திரும்பி இருக்கின்றார். துனித் வெள்ளாளகே வளர்ந்து வருகின்ற ஒரு 22 வயதான கிரிக்கெட் வீரர். அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் அவருடைய தகப்பன் அவரும் ஒரு கிரிக்கெட் வீரர். பாடசாலை ரீதியில் பாடசாலை அணிக்காக தலைமை தாங்கியவர். பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் காலேஜ் மொரட்டோ அணியை தலைமை தாங்கிய ஒருவர். வெள்ளாளகேயின் கிரிக்கெட் வளர்ச்சியில் மிகப்பாரிய பங்கு கொண்ட ஒரு நல்ல மனிதராக அவர் எப்பொழுதுமே போற்றப்படுகின்றார். அவரிடம் இருந்த அந்த டிசிப்ளின், அதே போன்று அவருடைய அந்த நல்ல ஒழுக்கங்கள் துனித் வெள்ளாளகேயிடம் இருக்கின்றது. துனித் வெள்ளாளகேயும் ஒரு மென்மையான, எல்லோருடன் சகஜமாக பழகக்கூடிய ஒரு சிறந்த வளர்ந்து வருகின்ற கிரிக்கெட் வீரராகவும் இருந்து வருகின்றார். எனவே அவருக்கு அவருடைய அப்பாவின் இழப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். எனவே அவருடைய இறப்புக்கு நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை, அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். துனித் வெள்ளாளகேக்கு எங்கள் போன்று ஏராளமானவர்கள் இந்த இலங்கை முழுவதும் அவருக்கு பக்கபலமாக இருக்கும். அவர் மீண்டும் இவற்றிலிருந்து மீண்டு வந்து தொடர்ந்து இலங்கை கிரிக்கெட்டோடு இணைந்து விளையாட வேண்டும். மீண்டும் ஒரு தடவை எங்கள் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.